பொதுத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கலைச்சொற்கள் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. இது வந்து நம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்லேயே நம்ம இதை படிச்சிடணும். கலைச்சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்களை அறிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சர்ச் இன்ஜின்னா என்ன அப்படின்னா அது தேடுபொறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் எழுதணும். வலசை அப்படின்னா என்ன, மைக்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வாமைன்னா அலர்ஜி, இது எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ரொம்ப அலர்ஜிப்பா அப்படின்னா அதுக்குண்டான தமிழ் வார்த்தை என்ன, ஒவ்வாமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மரபணு, கடல் மயில், அது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எந்தெந்த அறிவியல், கல்வி, மருத்துவம்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட எவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாமே 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்புக்குள்ள உண்டான கலைச்சொற்களை நம்ம படித்து அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 கேள்விகள் வந்து 10க்கு 10 வாங்கிறதுக்கு உண்டான முறையை வந்து நம்ம கையாளணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் தமிழில் வந்து அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.